முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவை தொடர்பாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு இப்பகுதியில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விருப்ப ஓய்வில் வெளிவரப்போவதாக கூறும் சுப்பிரமணி என்ற நேயர் கேட்டுள்ள கேள்விக்கு முதலீட்டு ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி பதிலளிக்கிறார். தொலைபேசி வழியே அவரிடம் இந்த பதிலை பெறலாம். வணக்கம் திரு சுரேஷ் பார்த்தசாரதி. நமது நேயர் சுப்பிரமணி சென்னையில் உள்ள பிரபல பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யறதா சொல்லியிருக்காரு. அவருக்கு வயது 26. தனது நிறுவனத்துல விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு அதற்கு 4 லட்சம் ரூபாய் தருவதா நிர்வாகம் சொல்லியிருக்கிறதாவும் சுப்பிரமணி சொல்லியிருக்காரு. அந்த தொகையை பெறுவதனால அதற்கு வருமான வரி எவ்வளவு பிடிப்பாங்க, பிடித்தம் செய்ய வருமான வரியை திரும்ப பெற முடியுமான்னு சுப்பிரமணி கேட்டிருக்காரு. அதே போல பிஎஃப் கணக்க முடிச்சுக்கலாமா அல்லது அவர் அதை அடுத்த கம்பெனிக்கு போகும்போது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமான்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கான பதில சொல்லுங்க. டேக்கிங் விஆர்எஸ் அதுலேருந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஆர்எஸ்க்கு இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs rupees நீங்கள் வாங்க விஆர்எஸ் செட்டில்மெண்ட் வந்தால் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அது வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் யுவர் டாக்ஸ். பட் ஆனால் அதில் 2-3 கிளாஸ் சொல்லியிருக்காங்க அந்த கேட்டகரியில் பார்க்கணும்னா. பட் உங்களுக்கு இப்போ ஏஜ் ஒன்லி 26ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நார்மலாக இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் விஆர்எஸ் எடுக்கிறவங்களுக்கு 2 ப்ராடாக ஒரு கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. எய்தர் அந்த எம்ப்ளாயி அட்லீஸ்ட் ஒரு 10 years தான் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அவரில் ஏஜ் மேலே 40க்கு மேலே இருக்கணும். இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அப் டு 5 lakhs rupees விஆர்எஸ் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட்லேருந்து வர பணத்துக்கு உங்கள் டாக்ஸ் எக்ஸம்ப்டட். அப் டு 5 lakhs டாக்ஸ் எக்ஸம்ப்டட். இல்லை இந்த வருஷம் ஒரு கம்பெனியில் இப்போ நீங்கள் சில கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடும்போது இந்த வருஷத்தில் பாதி பணம், அடுத்த வருஷத்தில் பாதி பணம், அது மாதிரி கொடுக்குறதுனாலும் இந்த 5 lakhs விஆர்எஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே 5 lakhsக்கு மேலே வரதெல்லாம் என்ன ஆகும்னா, இட் வில் பி ஆடட் டு யுவர் இன்கம். என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல கவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டும் யூனியனும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல சில கிளாஸஸ் சொல்றாங்க. அந்த கிளாஸ் கூட வில் ஹேவ் பைண்டிங் ஆன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ்ல வர செட்டில்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு பைண்டிங் இருக்கு. அதனால அது என்ன செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க பார்க்கணும். உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 lakhs வாங்குறீங்க. பட் உங்க கிளேஸ்ல ஒரே ஒரு பார்க்க வேண்டியது உங்களுக்கு 26 years ஆகுது. இந்த 2 கிளாஸ்ல நீங்க அப்ளிகபிள் ஆகல. 10 years ஆஃப் சர்வீஸ் இல்லை, 40 years ஆஃப் ஏஜ் இல்லை. அந்த மாதிரி இருந்தா இன்கம் டேக்ஸ்ல இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, ப்ராப்ளி உங்களோட இந்த 5 lakhs உங்க சேலரி இன்கம் அந்த வருஷத்தோட இன்கம் என்னவோ அதோட ஆட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 4 lakhs இன்கம் தான் உங்களுக்கு ஆனுவல் இன்கம் சொன்னா, இந்த 4 lakhs + 5 lakhs பண்ணிட்டு பேசிக் எக்ஸம்ஷனா டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸை டாக்ஸபிள் பண்ணலாம். பட் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதை இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சா அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த கிளைமுக்கு எலிஜிபிள் பண்ணலாம். மற்றபடி ஜென்ரல் கேட்டகரியில் விஆர்எஸ் எலிஜிபிள் பண்ணுறவங்களுக்கு அப் டு 5 lakhs எலிஜிபிள். அதுக்கு மேலே வர்றது என்னென்ன இன்கம் இருக்கோ 5 lakhs மேலே வர்றது அந்த இன்கமோட ஆட் பண்ணி தே வில் பி டாக்ஸ். எனிபடி ஹேஸ் ஏர்னிங் எபோவ் 5 lakhs உங்கள் கம்பெனியில் ஏர்ன் பண்ணியிருந்தாருன்னா விஆர்எஸ்ல அந்த ரிமைனிங் 5 lakhs கழிச்சிட்டு பேலன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 8 lakhs வந்தாங்கன்னா 5 lakhs கழிச்சிட்டு பேலன்ஸ் 3 lakhs உங்களோட ஆட் பண்ணி 3 lakhs தே வில் டாக்ஸ் ஆன் டு யுவர் இன்கம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ரெண்டாவது நீங்கள் பிஎஃப் இப்போ க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட வயசு இப்போ 26 தான் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை இன்னொரு கம்பெனிக்கு மாற்றின்னு போகிறது தான் பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 yearsக்குள்ளே நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அது வரையும் அவைல் பண்ணிங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் சரண்டர் பண்ணிடணும். டாக்ஸ் பெனிஃபிட் வந்தால் நீங்கள் அந்த எவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கோ அந்த டாக்ஸை ரீபே பண்ணிடணும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி கேட்டகரியில் பார்க்கும்போது நீங்கள் 26 வயசு இருக்கிறதுனால நீங்கள் 5 வருஷம் ஏதாவது பெனிஃபிட் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10% டாக்ஸ் ஸ்லாப்ல இருப்பீங்க, நீங்கள் 20% டாக்ஸ் ஸ்லாப்ல இருப்பீங்க. இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த 20% டாக்ஸ் ஸ்லாப்ல உங்களுக்கு போச்சுன்னா இது ரொம்ப தேவையில்லாத உங்களுக்கு பணம் லாஸ் ஆகும். அதனால நீங்கள் பெட்டர் பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் வயசு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால இந்த பிஎஃப் அக்கௌண்ட் ரெண்டாவது மோரோவர் ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸ்ட்ரா லாங் டேர்ம் கோல்க்கு பில்ட் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட்டுக்கோ ஒரு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ எமர்ஜென்சியில் நமக்கு தேவையானதுக்கு பிஎஃப் வச்சிருக்கோம். இல்லை ஹோம் லோன் வேணும் நம்மளுக்கு வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஷார்ட் ஃபால்லாம் எடுத்துக்கலாம். அதனால பிஎஃப் எந்த காலத்துலையும் கோர்ஸ் பண்ண தெரியல. டெஃபினட்டாக நீங்கள் இன்னொரு வேலைக்கு போகிறதுனா பிஎஃப் க்ளோஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நேயர்களே, சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.